பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது வந்து அருமையான வேலை நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பேரன்பினால் எங்களை நீர் காத்துக்கொண்டு முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவரே உம்முடைய திருவுலத்தை பற்றி எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உமது கையிலே சிறப்புற்றதை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, உமது கையிலே சிறப்புறும் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த இறைவார்த்தையிலே தூய ஆவியானவர் தாமே நிறைவாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஏசையாவோடு அவர் செத்தபோது செல்வரோடு இருந்தார் என்பதை குறித்தும் அவர் கையிலே அந்த 12 சீடர்களை ஆண்டவர் அந்த இறுதி தீர்ப்புக்கு ஆயத்தம் செய்தார் என்பதை குறித்தும் அவர் கையிலே சிறுபுறும் என்ற அந்த காரியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானித்தோம். அதே காரியத்தை முன்னிட்டு இன்றைய இறைவார்த்தை பகுதியிலும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் நம்மை வழிநடத்த இருக்கின்றார். அதிலே நாம் நம் உள்ளங்களை ஒப்பு கொடுத்து இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் அதை அறிந்து கொள்ளும்படிக்காக நாம் சற்று ஆர்வம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அப்படியாக அந்த இறைவார்த்தையிலே அந்த சிறப்புற்ற செய்த அந்த சீடர்களுக்கு செய்த காரியத்தை செக்கரியா அதை குறித்து ஆண்டவரிடம் அதை குறித்து கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். செக்கரியா 4வது அதிகாரம் 12 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். மீண்டும் நான் அவரிடம் எண்ணெயை ஊற்றுவதற்கென்று வைத்திருக்கும் 2 பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மரங்களை 2 இருப்பதின் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கிறது என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கும் என்று மறுமொழி பகிர்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 12 சீடர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் இந்த செக்கரியாவின் வழியாக இந்த காரியத்தை சற்று ஆழமாக அவர் அந்த காரியத்தை குறித்து கேட்கிறார். அந்த ஆண்டவர் திருமுன் நிற்கின்ற அந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக கேட்கின்றார். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி, அந்த 2 ஒலிவு மரங்கள் எதை குறிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடம் அவர் செக்கரியா வினவுகிறார். ஆனால் இது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். இது எனக்கு தெரியாது என் தலைவரே என்றார். அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திருநிலைப்படுத்தப்பட்ட 2 ஒலிவு மரங்களை குறிக்கும் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாக அந்த ஒலிவு மரங்கள் யார் என்று அறிந்து கொள்வதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசவிருக்கிறார். இவ்வண்ணமாக நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வழி நடத்துகிற அந்த காரியத்திலே நாம் சற்று நம் சிந்தனைகளை அவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம். மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. தூய ஆவி தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவரை உமக்கு அடிபணி வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த 2 ஒலிவு மரங்களை குறித்து என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தந்தையை குறித்து இப்படியாக தாவீதோடு கூறியுள்ளேன் அல்லவா என்று சொல்லி, அந்த பகைவர்கள் தனக்கு அடிபணியும் வைக்கும் வரை ஆண்டவர் பக்கம் வலப்பக்கத்தில் வீட்டிருப்பார் என்று சொல்லி தாவீதோடு உரைத்தது நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த பகைவர் வாயலை உரிமையாக்கி கொள்ளும்படிக்காக இந்த காரியத்தை அவர் தாவீதோடு சொல்லியிருக்கிறார். அதனாலே தான் அந்த செக்கரியாவும் அந்த ஒலிவு மரங்களை குறித்து கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சற்று ஆழமாக தெளிவாக சொல்லுகிறார்,
அது விண்ணரசை குறித்த ஒரு காரியத்தை குறித்து தான் அவர் அன்றைக்கு சொன்னார் என்பதை ஆண்டவர் சொன்னார் சக்கரியாவோடு. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த காரியத்திலே அந்த பகைவரை அடிபணி வைக்கும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போவதாக தாவீதோடு உடன்படிக்கை செய்ததைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி இயேசு இந்த காரியத்திலே சற்று விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அதை சொல்லுகிறார். அதனாலே தான் இந்த காரியம் விவரணமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. தாவீதோடு கூறின அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றத்தான் அந்த காரியத்தை செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை என்னவென்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். எரேமியா 30வது அதிகாரம் 7, 8 உள்ள இறைவார்த்தைகள். அதோ அந்த நாள் பெரியதொரு நாள், மற்ற நாளும் அதை போன்று இல்லை. யாக்கோப்புக்கு அது வேதனையின் காலம், ஆனால் அது நின்று அவன் விடுவிக்க பெறுவான். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன், அவனுடைய விலங்குகளை உடைத்தெறிவேன். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பகைவனுடைய வாயலை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திலே அந்த தாவீதுக்கு அவர் உரைத்திருக்கிறார். அந்த சரி செய்யும் காரியத்தை தான் இந்த எரேமியாவோடு ஆண்டவர் பேசுகிறார். அவன் சுமத்திய அந்த நுகத்தை நான் உன் கழுத்திலிருந்து உடைத்தெறிவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். மற்ற எல்லா நாட்களையும் விட இது யாக்கோப்புக்கு ஒரு வேதனையின் காலம். அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக இந்த காரியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். எல்லா நாளையும் விட அது இந்த நாள் யாக்கோப்புக்கு அது ஒரு வேதனையின் நாள். அவர் ஈசாக்கோடும் ரெபேக்காவோடும் இருந்தபோது அவர் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த தலைமை மகனுடைய உரிமையை பெற்றுக்கொண்ட அந்த காரியத்திலே அவருக்கு விடுதலை கொடுப்பதாக, அதிலிருந்து அவரை மாற்றுவதாக யாக்கோப்பு பெற்ற ஆசீர்வாதத்திற்கு வேறொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிறார். அவன் சுமத்திய நுகத்தை ஆண்டவர் முறித்து போடுவார் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த நுகம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக நாம் தியானித்திருக்க வேண்டும். அந்த ஏசாவோடு செய்து கொண்ட அந்த வாக்கு தத்தத்தை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். இதனாலே தான் முந்தின நல்நிலைக்கு அவர்களை நான் திரும்ப கொணருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இறைவார்த்தை பகுதியிலே சொல்லி இருக்கிறார். அதனாலே தான் இந்த நுகத்தை முறித்து அவர்களுடைய ஈசாக்கின் வழியாக இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏசாவுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதனாலே யாக்கோப்பின் மேல் இருந்த அந்த அரசுரிமையை மீண்டுமா ஏசாவுக்கு கொடுப்பதாக அவர் அந்த நுகத்தை முறித்து போடுவார் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன். இப்படியாக ஏசாவின் நுகம் யாக்கோப்பின் மேல் இருக்கிறது. அந்த அரசாட்சியின் உரிமையின் நுகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முறித்து போடுவார் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அதை முறிவிடும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது, யாக்கோப்பு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைத்திருக்காது என்று சொல்லி அது வேதனையின் காலமாக அது இன்னொருவருக்கு கொடுக்கப்படுவதாக இந்த காரியத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த காரியத்தை அவர்கள் எப்படி அதை புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் புரிந்து கொள்ளுவோம். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 20 23 வரையுள்ள இறைவார்த்தைகள். பின்பு செபதேயாவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோளை விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றனர். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவர்களிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்களுள் இருவருள் ஒருவரை உமது அரியணையில் வலப்புறத்திலும் இன்னொருவனை இடப்புறத்திலும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில்
உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர், எங்களால் இயலும் என்றார். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படிக்காக அருள்வது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே அந்த யாக்கோப்பின் நுகத்தையும் முறித்து அது யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த அவர்களுக்கு தான் அது அருளப்படும் என்று சொல்லி இந்த காரியத்திலே சற்று ஆழமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் அந்த செபதேயுவின் மனைவி தன் மக்களை இடப்புறமும் வலப்புறமும் அமரும்படிக்காக என் பிள்ளைகளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினாலே அவ்விடம் ஆருக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ, ஆருக்கு கொடுக்க வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கிறாரோ அவர்களுக்கே அருளப்படும் என்று சொல்லி அந்த காரியத்திலே சற்று ஆழமாக அவர்களோடு பேசி முடித்து விடுகிறார். இவ்வண்ணமாகத்தான் இந்த யாக்கோப்பின் நுகத்தை முறித்து அந்த ஆட்சியை சக்கரியாவின் வழியாக 2 ஒலிவ மரங்களை நான் ஏன் காண்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்டபோது, இவ்வண்ணமாகத்தான் இயேசுவும் இந்த காரியத்தை அந்த ஒலிவ மரங்கள் யார் என்பதை குறித்து அந்த இடப்புறமும் வலப்புறமும் அமர்ந்திருக்கின்ற இருவரை குறிக்கிறது என்பதை குறித்து தான் இயேசுவும் இந்த காரியத்திலே சொல்லுகிறார். யாருக்கு அது ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரோ தந்தையாம் கடவுள், அவர்களுக்கே அது அருளப்படும் என்று சொல்லி இந்த காரியத்திலே அந்த ஆட்சி புரியும் அந்த நாட்களை குறித்து இயேசு திட்டமும் தெளிவுமாக அந்த செபதேயுவின் மனைவியோடு பேசி அந்த உரையை முடித்து கொள்ளுகிறார். இவ்வண்ணமாக நாம் புரிந்து கொள்ளும்படி அந்த இறையாட்சியின் போது அரியணையில் வீட்டிருக்கும் அந்த இருவரை குறித்துத்தான், அந்த பொற்குழாய்களை குறித்தும் அந்த 2 ஒலிவ மரங்களை குறித்தும் சக்கரியாவோடு பேசின காரியத்தை தான் ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு இந்த இறைவார்த்தையின் வழியாக கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாகத்தான் அந்த காரியம் நடக்கிறது. அப்படி ஏன் அந்த காரியம் நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சற்று ஆழமாக ஒரு மனிதரை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் ஒரு இயேசுவை குறித்து அந்த வலது பக்கம் இருக்கின்ற அந்த தாவீதோடு உரைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தான் வலது பக்கம் இருக்க போகிறார் என்பதை குறித்து சற்று ஆழமாக தாவீதின் அந்த மறைவுரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தார். ஆனாலும் இன்னொரு மனிதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த இடப்பக்கம் இருக்கிற அந்த ஒரு மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சக்கரியாவின் இறைவார்த்தையின் அடிப்படையிலே இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். தொடக்க நூல் 27வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை, நீ உன் வாளினால் வாழ்க்கையை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாய் இருப்பாய். நீ கிளந்தெழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தை முறித்து போடுவேன் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவன் ஏமாற்றி வாங்கி கொண்ட அந்த நுகத்தை அவன் ஈசாக்கோடு கெஞ்சி கேட்கிறார். அந்த காரியத்திலே ஈசாக்கு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஈசாக்கோடு, ஏசா, அப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எதுவுமே எனக்காக நீ ஒதுக்கி வைக்கவில்லையா என்று சொன்னபோது தந்தையாம் கடவுள் ஈசாக்கோடு இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். எப்போ உனக்கு நீர் இழந்து போன அந்த ஆசீர்வாதம் எப்போ உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே அறைந்திருக்கும் போது அவனுடைய நுகத்தை நான் முறித்து போடுவேன், அப்பொழுது உனக்கு அந்த ஆட்சி உரிமை கிடைக்கும் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஈசாக்கோடு பேசி அந்த காரியத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். ஏற்கனவே ஏசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆட்சி உரிமையை அந்த வேண்டுதலினாலே அன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த தலைமகனுக்குரிய அந்த உரிமையை அன்றைக்கே பெற்றுக்கொண்டார். அதனாலே தான் இந்த காரியத்திலே அது கிடைக்கும் நாள் தான் சற்று தூரமாக இருந்ததே தவிர அந்த தலைமகன் உரிமையை அவர் இழந்து விடவில்லை என்பதை குறித்து தந்தையாம் கடவுள் திட்டமும் தெளிவுமாக ஈசாக்கோடு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இவ்வண்ணமாகத்தான் தன் தம்பி ஏமாற்றி வாங்கின அந்த நுகத்தை நான் முறித்து போடுவேன், நீர் கிளந்தெழும் போது நீ ஒரு காலம் வரும், நீ அப்போ கிளந்தெழுவாய், அந்த காலத்திலே நான் அதை முறித்து போடுவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். இவ்வண்ணமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான்
இந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாகத்தான் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை குறித்து இன்னும் சற்று ஆழமாக விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த காரியத்தை நாம் அறிந்தோம் என்றால்தான் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். எரேமியா 33வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, இதோ நாட்கள் வருகின்றது என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ரவேலின் வீட்டாரோடும் யூதா வீட்டாரோடும் நான் செய்து கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்படியாக அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அதனாலே தான் இந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார். அந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறார் என்று சொன்னால், அவர்களோடு அந்த யூதா குடும்பத்திலிருந்தும் இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்தும் இந்த அரியணையில் வீட்டிருக்க யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எரேமியாவோடு ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை வைத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் தந்தையாம் கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி இந்த இடத்திலே தந்தையாம் கடவுள் தன் விருப்பத்தை இங்கே சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார். இதனாலே தான் அந்த யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் உடன்படிக்கை செய்திருப்பதை நிறைவேற்றுவதுதான் தந்தையினுடைய திருவுளமாக இருக்கிறது. இதனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே அவர்களுக்கு தாயும் தகப்பனும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லி அந்த காரியத்திலே சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வண்ணமாக இந்த காரியத்தை, அந்த உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக நாம் தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, இயேசு அவர்களிடம், நரிகளுக்கு பதுங்க குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற ஆண்டவருக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் காரியத்தை குறித்து இந்த இடத்திலே சற்று ஆழமாக விளக்கி கூறுகிறார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தந்தையாம் கடவுள் அந்த காரியத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொன்ன காரியத்திற்கு அடிப்படையிலே தான் இது ஆதாரபூர்வமாக இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவனமாக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற இந்த காரியத்திலே பூமியிலே இருக்க அவருக்கு ஒரு இடம் இல்லாதபடி ஆகிவிடும் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். நரிகளுக்கு பதுங்க குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட ஒரு இடமில்லை என்று சொல்லி அந்த காரியத்திலே சற்று ஆழமாக நமக்கு விளக்கி கூறுகிறார். அந்த காரியத்தை நிறைவேற்ற அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இந்த காரியத்திலே சற்று ஆழமாக அவர் எந்த கோத்திரத்திலே அவர் இருந்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக தியானித்து பாருங்கள். அந்த 12 கோத்திரத்திலும் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த எந்த பெயரை முன்னிட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து தான் இந்த இடத்துல சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார். அவனமாக நீங்கள் எந்த பெயரை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இயேசுவுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெயரிலே இயேசுவுக்கு எந்த பெயரிலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் இந்த நுகம் எப்படி முறிக்கப்பட்டது என்பதை குறித்து நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அவர் ஏன் தந்தையின் வலப்பக்கம் போய் வீற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வண்ணமாகத்தான் அவர் அந்த ஆட்சி பொறுப்பிலே அவருக்கு இருக்காத நிலைமை ஏற்படுத்தி தலை சாய்க்க கூட இடமில்லாதபடி அன்றைய நாட்களிலே இயேசுவுக்கு அந்த மக்களின் வழியாக இந்த காரியம் நடைபெற்றதை குறித்து நீங்கள் சற்று ஆழமாக புரிந்திருக்க வேண்டும். இவ்வண்ணமாகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 42லிருந்து 43 வரை உள்ள இறைவார்த்தைகள். பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீ இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஏசாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டதை போல எப்போ ஒரு கிளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக அந்த கிளர்ச்சியை பற்றி நாம் புரிந்திருக்க வேண்டும்.
ஏசாவின் குடும்பத்தார் எப்போ அந்த கிளர்ச்சியை செய்கிறார்களோ அப்பொழுது அந்த நுகம் திரும்பி அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த நுகம் முறிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அந்த ஈசாக்கின் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவ்வண்ணமாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஏசாவின் குடும்பத்தாருக்கு அந்த ஆட்சி உரிமை கொடுக்கப்படுகிறது. இப்படியாக இவ்வண்ணமாக அந்த நல்ல கள்ளன், ஏசாவின் குடும்பத்தாராகிய அந்த நல்ல கள்ளன் இந்த ஆசீர்வாதத்தை கிளர்ச்சி செய்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லி அவரோடு வேண்டுகிறார். இப்படி ஒரு கிளர்ச்சியை செய்கிறார். அதனாலே ஆண்டவர், நான் ஆட்சி உரிமை பெற்று வரும் அந்நாள் வரை நீர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது உமக்கு சொந்தமானது, இது ஏசாவின் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேறுகிறது, அதனாலே நீர் இன்றே என்னோடு பரதேசியில் வீற்றிருப்பாய் என்று சொல்லி, அந்த பேரின்பத்தில் நீர் வீற்றிருப்பாய் என்று சொல்லி, இடப்புறம் என்னோடு அமர்ந்திருப்பாய் என்று சொல்லி அந்த காரியத்திலே சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாக சக்கரியாவின் வழியாக ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த கேள்விகளுக்கு இவ்வண்ணமாக இந்த பதில்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் வழிநடத்தினார். இவ்வண்ணமாகத்தான் அந்த எரோமியாவின் வழியாக யாக்கோப்பின் குடும்பத்திலிருந்தும் யூதாவின் குடும்பத்திலிருந்தும் யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் உடன்படிக்கை செய்திருந்ததை இவ்வண்ணமாக அவர் நிறைவேற்றினார் என்பதிலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் இந்த நல்ல கள்ளன் வழியாகத்தான் பாவிகளுக்கு தீர்ப்பளிக்க போகிறார் என்பதை குறித்து நாம் சற்று அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக தந்தையாம் கடவுளின் வலப்பக்கம் இருக்கிறார். அவர் தீர்ப்பிடப் அவர் யாரையும், அவர் அபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள், வாழ்வோரின் கடவுளாய் இருப்பதனாலே அவர் நம்மை மீட்பதற்காக வந்து நம்மை மீட்கப் போகிறார். அன்றைய நாளிலே விண்ணக வாழ்விலே நம்மை பிரித்து பதரையும் கோதுமை மணியும் தனியாக பிரிக்கின்ற அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. இவ்வண்ணமாக இவர்கள் இருவரும் சேர்ந்து பதரை, ஏசாவின் அதிகாரத்துக்கு பாவிகளை எல்லாம் கையளித்து விடுவார். பரிசுத்தமாய் வாழ்கின்ற அந்த மக்களை எல்லாம் விண்ணகத்திலே சேர்க்கும்படி கோதுமை மணியாக அவர் வேறு பிரிக்கும்படியாக இந்த காரியத்தை இவர்கள் இருவரும் செய்யும்படிக்காக அந்த காரியத்திலே சொல்லுகிறார். இவ்வண்ணமாகத்தான் அந்த 12 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவும் அந்த நல்ல கள்ளனும் ஏசாவின் குடும்பத்தாருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இவ்வண்ணமாக இந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனாலே தான் அந்த யூதாஸ் இந்த உரிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த காரியத்தை அதிலே நிலைநிற்கும்படியாக ஆண்டவர் அவரோடு சொல்லுகிறார். ஆனால் அதிலிருந்து பின்வாங்கி யூதாஸ் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறான். இவ்வண்ணமாக அந்த குடும்பத்திற்கு அந்த காரியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே போலத்தான் இந்த யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கும், அந்த யாக்கோப்பின் குடும்பத்தாரிலிருந்து அந்த ஒரு கள்ளன் ஆண்டவருடைய வலது பக்கம் இருந்தார். ஆனால் அந்த வலப்புறத்தில் இருந்த அந்த கள்ளன் ஆண்டவரை ஏளனம் செய்து அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் போனதினாலே இவ்வண்ணமாக அவனுக்கு, அந்த யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் வலப்பக்கத்திலே அமரும்படியாக அவர் செய்து விட்டார். இவ்வண்ணமாக பகைவனின் வாயிலை அவர் உரிமையாக்கி கொண்டார். அந்த இஸ்ராயலின் குடும்பத்தாரின் ஆட்சியிலே அமரும்படியாக இன்னொரு கள்ளனை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அதை இழந்து விட்டார். அதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ராயலின் குடும்பத்திற்கு அரசனாக அமரும்படியாகத்தான் தந்தையின் வலது பக்கத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்தார் என்று சொல்லி இந்த காரியத்திலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வண்ணமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்தின எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான வேலையை நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி அப்பா எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீர். இவ்வண்ணமாக எங்களுக்கு இறுதி நாளிலே நீர் எங்களை தீர்ப்பிடாதபடி எங்களை மீட்கும்படிக்காக தந்தையாம் வலது பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறீர். ஆண்டவரே, தீயோராகிய பதறான வாழ்க்கையிலே இழந்து போன, மனமாற முடியாமல் வாழ்ந்து மரித்த ஆத்துமாக்களை ஆண்டவரே, இதோ இந்த ஏசாவின் குடும்பத்தார் அந்த ஆசீர்வாதத்தை முந்தின நல்நிலைக்கு அவர்களை திரும்பி கொணர்ந்து அந்த ஆட்சி உரிமையிலே நீர் அமரும்படி செய்தீர். ஆண்டவரே, இதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
இவ்வண்ணமாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் செய்த உமது கையிலே சிறப்புறும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் வழியாக இந்த காரியத்திலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். ஏசாயாவின் வழியாக நீர் கற்றுத்தந்த அந்த இறைவார்த்தையின் உடன்படிக்கைகளை இவ்வண்ணமாக நிறைவேற்றினீர் என்பதை குறித்து நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம். இவ்வண்ணமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின கிருபைக்காய் முற்றிலுமாய் உமது கரத்திலே நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.